விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நெஞ்சு பொறுக்குதல் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. இந்த ஆழ்துளை கிணறு விபத்துகளை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்கிறதா இல்லையா என்பதை குறித்து நாம் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். இனிமேல் இப்படிப்பட்ட விபத்துகள் நாம் சந்திக்கக்கூடாது, அதை முற்றிலுமாக தடுக்க வேண்டும். அப்படி தடுக்க வேண்டும் என்று சொன்னால் அரசு என்ன செய்ய வேண்டும், தனி மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த சமூகத்திற்கு என்ன பொறுப்பு இருக்கிறது? என்னை பொறுத்தளவு இந்த சட்டத்தை கடுமையாக்கப்பட வேண்டும். இதில் அதிகாரிகள் மெத்தன போக்கில் வேலை செய்கின்றவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும். சட்டங்கள் அமலாகிறதா என்பதையும் அரசு தீவிரமாக கண்காணிக்க வேண்டும். அந்தந்த பகுதியில் இருக்கும் போர்வெல் கம்பெனி அனைத்துமே அந்த வட்டார போக்குவரத்து அலுவலரும் மற்றும் அந்த மாவட்ட ஆட்சியாளரும் கண்காணிப்பில் இயங்க வேண்டும். இயங்கினால் மட்டுமே அது மாற்றம் கிடைக்கும். இந்த தேவி அந்த குழந்தை இறந்து தனியாக அவங்க பெற்றோர்களையும் வயதான பெற்றோர்கள் அப்போ கணவனால் கைவிடப்பட்டு அவங்கள நேரடியாக நாங்கள் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர்கிட்ட அழைச்சிட்டு போகிறோம். அவர் உறுதி கொடுத்தாரு. அந்த அப்போவே 10வது பாஸ் பண்ணியிருக்காங்க. கருணை அடிப்படையில் ஏதாவது ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதுவும் அவங்க எந்த முயற்சியும் எடுக்கலை. இப்போ அரசாங்கம் நிறையா இந்த மாதிரி ஒரு தனிநபர் விபத்தால் இறந்து போகிறதுக்கே நிறைய நிவாரணம் கொடுக்குறாங்க. ஆனால் இது சட்டம் சரியாக நடைமுறைப்படுத்தப்படாமல் அதிகாரிகளோட அலட்சியத்தில் தான் இது முழுக்க முழுக்க நடந்திருக்கு. அப்போ இதில் அவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்க கண்ணோட்டத்திலேருந்து தான் பிரச்சனைகளை அணுகணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. அந்த அடிப்படையில் இவங்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்றதையும் நான் நன்றி. நாட்டில் குழந்தைகள் அவர்களுடைய உயிர்கள் மதிக்கப்படணும் அப்படின்ற எண்ணத்தோட அரசாங்கமும் பொதுமக்களும் இணைந்து அதற்கான நலத்திட்டம் நம்ம இறங்கணும்னா கண்டிப்பான முறையில் ஒரு நல்ல விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்த முடியும். நம்ம மக்களை எதிர்காலத்தை பாதுகாக்க முடியும். இதில் என்னென்னலாம் பாதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அரசு சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினா இது குறிப்பாக ஊடகங்கள் மூலமாக தொலைக்காட்சி ஆகட்டும் இல்லை திரைப்படங்களை படம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி ஒரு விளம்பர படம் கூட இதற்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். காலேஜஸ் அண்ட் இது மாதிரி ஸ்கூல்ஸ் இதில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை ஸ்டாஃப்க்கோ பார்த்திங்கன்னா அந்த R&D பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா இது மாதிரி இன்னும் நிறைய எக்யூப்மெண்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்சஸாக இருக்கும். எதுக்கோ கண்காணிப்பு குழுக்களை அமைக்கிறாங்க. இந்த மாதிரியான முக்கியமான உயிரிழப்புகளை தடுக்கிறதுக்கு இந்த அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் சரி மத்திய அரசாங்கமும் சரி கண்காணிப்பு குழுக்களை நியமிக்கணும் அப்படின்றத கருத்தாக தெரிவிச்சுக்கேன். லோக்கலில் இருக்கிற அந்த விஓஓ இல்லை அந்த பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸரோ அந்த ஏரியாவில் இருக்கிற யாராவது ஒரு அரசாங்க அதிகாரிக்கு அந்த பொறுப்பை ஒப்படைக்கணும். இனிமேல் இந்த ஏரியாவில் இது மாதிரி ஒரு விபத்து நடந்தால் நீ தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அறிக்கை அனுப்பணும். அரசுக்கு முக்கியமான வேண்டுகோள், நமது தமிழகத்தில் 39,202 நீர்நிலைகள் உள்ளதாக கணக்குகள் கூறுகிறது. அந்த ஆறுகளின் மூலமாக வெளியேறி கடலில் கலக்கிற நீரை சேமித்து தேக்கி வைக்கும் ஒரு நிர்வாகத்தை நிச்சயமாக தமிழக அரசு செய்ய வேண்டும் என்று இதன் மூலம் வேண்டி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு செய்தால் இந்த ஆழ்துளை குழாய் கிணறும் தேவையில்லை, மற்ற தண்ணீருக்காக பஞ்சம் தலைவிரித்தாட வேண்டிய அவசியமும் இல்லை. 2030ஆம் ஆண்டில் ஐநா சட்ட இதிலே சொல்லுகிறார்கள் வெள்ளை அறிக்கையாக மக்கள் வறட்சி தண்ணீர் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய ஆண்டாக வந்துவிடும் என்று சொல்கிறார்கள். இதனை தடுத்து நிறுத்த இப்பொழுதே தமிழக அரசு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று மிகவும் பணிவோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். கலைஞர் தொலைக்காட்சி மூலிமா பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு அந்த ஆழ்துளை கிணறு போட்ட அந்த ஓனர்கள் சொல்லக்கூடிய உரிமையாளர்கள் இதை மனசு இறந்து அது அவங்களாவே தானாக முன் மனசாட்சிப்படி அந்த ஆழ்துளை கிணறுல மூடணுங்கிறது என்னோட கருத்து. நிலத்தடி நீர் பாதுகாப்பு ஆணையம் ஒன்று உருவாக்கணும். அந்த ஆணையத்தின் மூலமாக விஓஓ உள்ளாட்சி அமைப்புகள் இவங்க மூலமாக அந்த போர்வெல் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். ஸோ அங்கே நடக்கக்கூடிய எல்லா வித எங்கெங்கெல்லாம் ஆழ்துளை கிணறு நோண்டுறாங்களோ அது எல்லாத்தையுமே இவங்களோட கண்காணிப்பில் இருக்கணும். இவங்க தான் இதை கணக்கெடுப்பு செய்யணும். எத்தனை தோண்டியிருக்காங்க, எத்தனை பயன்பாட்டில் இருக்குது, பயன்பாட்டில் இல்லாத எத்தனை, இதுக்கான கணக்கெடுப்பில் இவங்க நடத்தினாங்கன்னா நிச்சயமாக இதுக்கான பாதிப்பு கிடைக்கும். சுப்ரீம் கோர்ட் கொடுத்த இந்த கைட்லைனையும் உள்ளாட்சி அமைப்பு அலுவலகங்களில் மக்கள் பார்வையில் வைக்கப்பட வேண்டும். அதாவது சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸை ஒட்டி நம்ம தமிழ்நாட்டில் 2014 ஆகஸ்ட் ஒரு சட்டம் கொண்டு வந்தாச்சு. அந்த சட்டத்தை தான் இப்போ அமல்படுத்துகிறேன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த சட்டத்தில் அமல்படுத்துறதுக்கு யார் இப்போ அதை எதிர்க்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய விவசாய சங்கங்கள்லாம் எதிர்க்கிறாங்க. ஏன்னா அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு விவசாயி குளித்து தோண்டணும்னா குறைந்தபட்சம் 5,000 ரூபா முதல்ல கட்டிடணும் அப்படின்றாங்க. அது அதிகமாக இருக்குது அப்படின்னு விவசாய சங்கம் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ சொன்னாங்க பாருங்கள், கண்காணிப்பு குழு இந்த 5,000 ரூபாயை கட்டினா தான் ஒரு கண்காணிப்பு குழுக்கு ஒரு ஆள் போடுவாங்களாம் அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது. ஸோ அதனால் இந்த அமௌண்ட்டை கொஞ்சம் குறைச்சி அரசாங்கம் செய்யணும், இந்த சட்டத்தில் ஒரு திருத்தம் பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். அரசும் மத்திய மாநில அரசுகளும் மற்ற தனியார் தொண்டு அமைப்புகளும் இந்த கருவியை அங்கங்கே ஒரு ஊருக்கு ஒன்று வாங்கி வைக்கணும். ஆனால் நான் கடவுள்கிட்ட பிரார்த்திக்க என்னென்னா எல்லா இடத்துலையும் இந்த கருவி இருக்கணும். ஆனால் பயன்படாத பொருளுக்கு உதாரணம் சொல்லக்கூடிய கருவி என்னோட கருவி இருக்கணும் ஆண்டவர்கிட்ட பிரார்த்தனை. நன்றி. அரசு விதிமுறைகள் இருந்தாலும்
கிராம பஞ்சாயத்தும் அந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸரும் ஃபாலோ பண்ணால் தான் அந்த மாதிரி தவறுகளை வந்து தவிர்க்க முடியும், வேறு இல்லைன்னா தவிர்க்க முடியாது. சரி, இப்போ பொதுவாக தாய்லாந்துலேருந்து சவுதி அரேபியா போகிற ஃப்ளைட்டில் ஒரு பயணி நெஞ்சு வலின்னா உடனே சென்னையில் இறக்கி எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அந்த டாப் கிளாஸில், அதே மாதிரி குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த உயிருக்கு உண்டான மதிப்பை கொடுத்து இதுக்கு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும். குழந்தைகளுடைய மரணம் என்பது பல வடிவங்கள் நடக்குது. ஏற்கனவே சொன்னது போல தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த கும்பகோணத்துடைய தீ விபத்தில் வந்து 99 குழந்தைகள் இருந்தாங்க. அப்போது உடனடியாக பரபரப்பாக பேசப்படுது, பள்ளிகள் சீரமைக்கப்படுறது, பரபரப்பு அப்புறம் முடிந்து போகிறது. இப்போ அது போல் பார்த்தீங்கன்னா சுருதின்னு ஒரு குழந்தை வந்து இப்போ பேருந்தில் போகும்போது பஸ்ஸு துளையில் விழுந்து இறக்குது, அது உடனே பரபரப்பாக பேசப்படுது, அப்படி மாறி போயிருது. இதே போல் இப்போ இந்த ஆழ்துளை கிணறுல விழுந்து இழக்கிற குழந்தைகள் அது மாதிரி தான் இருக்குது. ஆகவே வந்து எல்லா சட்டங்களும் கடுமையாக்கப்பட வேண்டும் என்றால் அதிகாரிகள் ஒழுங்காக இருக்கின்றது தான் என்னுடைய கருத்து. அடிப்படையாக இது எல்லா விஷயத்துக்கும் ஆதாரம் பார்த்தீங்கன்னா இயற்கை வளங்கள் தான். இயற்கை வளங்களை பற்றி இன்றைக்கி வந்து சாதாரண மக்கள்கிட்ட தேவையான அளவுக்கு விழிப்புணர்வு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பக்கம் ஏதாவது அரசாங்கம் பேச வேண்டியதாகவோ இல்லை சில நிறுவனங்கள் அமைப்புகள் பேச வேண்டிய ஒரு அப்படியான ஒரு இதாக தான் பார்த்துட்ருக்குறாங்க. இந்த இயற்கை தான் நம்ம பாதுகாக்குது, நம்ம இதில் தான் நம்ம வளர்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒவ்வொரு குடிமகனுக்கும் அந்த இது வரும்போது, இந்த கடமைகளை செய்ய தவறிய அரசாங்கத்தையும் அதிகாரிகளையும் தட்டி கேட்கிற நிலை வரும்போது இந்த பிரச்சனைகள் மாறும். நன்றி. ஆழ்துளை கிணறு விபத்துகளை தடுப்பது எப்படி என்பதை குறித்து ஒரு நீண்ட விவாதம். 30 ஆண்டுகளுக்கு முன்பாகவும் இதே போன்று ஆழ்துளை கிணறுகளை தோண்டினார்கள். அப்போது அவர்கள் தோண்டுகின்ற போதெல்லாம் 3 அங்குலத்திற்குள்ளே தான் தோண்டினாங்க. ஏன்னா தண்ணி வந்து மிக குறைந்த இதிலே கிடைச்சிடுச்சு. ஆனால் இன்றைக்கு அந்த தோன்றுகின்ற விட்டமானது 8லிருந்து 9 அங்குலமாக இருப்பதனால்தான் விபத்துக்கான முக்கிய காரணம். அப்போ அப்படி தோண்டுகின்றவர்களுக்கு அறிவுறுத்தக்கூடிய வகையில் இந்த அடிக்குள்ளே தான் தோண்ட வேண்டும் என்று அரசு ஒன்று செய்யணும் அப்படின்ட்டு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் கேட்டுக்கொள்கிறோம். அதே சமயத்தில் இப்படி பாதுகாப்பு எங்கே வந்து விபத்துகள் ஏற்படுகிறது என்று சொன்னால், தண்ணீர் வருகின்ற போது அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உடனே அதை பாதுகாக்கிறார்கள். ஆனால் தண்ணீர் வரவில்லை என்று தெரிந்த பிறகு அந்த விவசாயி அதை ஏதோ ஒரு சாக்கு பையில் மூடிட்டு இல்லை பாதி வழியில் அதை வந்து போட்டு போவதுதான் விபத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. எப்படி ஆட்சியாளர்களிடம் 15 நாட்களுக்கு முன்பே ஒப்புதல் வாங்க வேண்டுமோ, அதே போன்று முடித்த பிறகும் ஆட்சியாளர்களிடம் ஒப்புதல் பெற்று இதற்கு ஒரு வந்து இது கம்ப்ளீட்டட் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் வழங்கணும், இதை கண்காணிக்க வேண்டும், இதை பாதுகாப்பாக மூடியிருக்கிறார்களா என்று நம்ம வந்து நிச்சயமாக அரசு அதை வந்து கண்காணிக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அந்த விபத்துக்களை வந்து நம்ம தடுக்க முடியும். அதே சமயத்தை நம்முடைய நீர்நிலைகளை, ஏன்னா நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு நாம் விட்டு செல்வது இந்த இயற்கையை பாழடிக்காமல், ஆகவே நீர்நிலையை நாம் மாசுபடுத்தாமல் இருக்க வேண்டும் என்பதும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டிய ஒரு கருத்தாக இருக்கிறது. ஆகவே இந்த ஆழ்துளை கிணறுகளை பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாமே ஒடுக்கப்பட்ட மக்கள், ரொம்ப ஒரு வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள், அவர்களுக்கு அரசு நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்பதும் அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்கிறோம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக. ஆகவே இந்த பூமியை நாம் ஒரு சுத்தமான சுவாசிக்கக்கூடிய அடுத்த தலைமுறை வாழக்கூடிய பூமியாக விட்டு செல்ல வேண்டும், இயற்கையை பாதுகாக்க வேண்டும். இது போன்று விபத்துகள் இனி தடுக்காமல் இருப்பதற்கு கடுமையான சட்டங்கள் தண்டனைகள் என என்ன இருந்தாலும் தனி மனிதரிடம் விழிப்புணர்வு வர வேண்டும். அந்த தனி மனிதருக்கு என்றைக்கு விழிப்புணர்வு வருகிறதோ அப்போதுதான் இதற்கு விடை கிடைக்கும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் ஒரு வித்தியாசமான தலைப்போடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.